மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் யுவராஜா ராஜினாமா செய்திருப்பதாக தகவல். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு திரு யுவராஜா அவர்களே நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த ராஜினாமாவுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல சார், வணக்கம் சார். முதல்ல இல்ல சார், நான் 2010 இருந்து தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியிலயும் ஒரு 4.5 ஆண்டு காலம் அங்கேயும் பொறுப்புல இருந்தேன் சார், தலைவர் பொறுப்புல. பிறகு தமிழ்மாநில காங்கிரஸ் ஐயா ஜி.கே. தொடங்கப்பட்டதுல இருந்து கடந்த 10 ஆண்டு காலமா அந்த பொறுப்புல தொடர்ந்து பணியாற்றிட்டு வந்தோம் சார். சோ கட்சி ஒரு புதிய ஒரு பரிமாற்றத்திற்கான முயற்சி ஐயா மேற்கொண்டிருக்கேன். அதுல முன்மாதிரியா முதல்ல நாங்க ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கேன் சார். நானு வேற இதுல உள்நோக்கமே எதுவுமே கிடையாது சார். நாங்க தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தான் பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம், தொடர்ந்து பயணிப்போம் சார். நான் இப்போ மறுகட்டமைப்பு நடக்குது, அதனால இது ஒரு சம்பிரதாய ராஜினாமா அப்படின்னு மட்டும் தான் இதை பார்க்கணுமா? இல்ல சார், நீங்க ஒரு 15 வருஷம் ஒரு பொறுப்பு இருந்தாச்சு சார். அட்லீஸ்ட் இன்னும் ஒரு அடுத்த தலைமுறை உள்ள வரணும்ல சார். அந்த பொறுப்புக்கு நானே இருந்துட்டு தான் நல்லா இருக்காதுல்ல சார். அப்புறம் நமக்கும் கொஞ்சம் ப்ரொமோஷன் வேணுமா சார் கட்சியில போறோம். அடுத்த கட்ட திட்டம் அப்படின்றது என்ன? ஏன்னா ஏற்கனவே யுவராஜா அதிமுகவோடு ரொம்ப நெருக்கமா இருக்கிறாரு அப்படின்ற தகவல்களும் வந்தது. குறிப்பா இந்த கூட்டணி எல்லாம் விலகிறப்பெல்லாம் இந்த பேச்செல்லாம் அடிபட்டது. அதிமுகவுக்கு சென்ற மாதிரியான தகவல்களும் அடிபடுது. இல்ல சார், நீங்க அதிமுக பொறுத்த வரையிலும் 2019 இருந்து இந்த தேர்தலுக்கு முன்பு வரை அந்த கூட்டணியில சார் நாங்க தொடர்ச்சியா இருந்தோம். அதிமுக சார்பாக பாத்தீங்கன்னா தமாகவின் வேட்பாளரா நான் 2021 போட்டிட்டேன் சார். பிறகு இடைத்தேர்தல் தொடர்ச்சியா அவங்களோட பல கட்டங்களை நாங்க இணைந்து பணியாற்றி இருக்கோம் சார். அந்த விஷயத்துல நன்றி சொல்றதுக்காக தான் கடந்த தேர்தல் போய் திரு எடப்பாடிகளை சந்திச்சு நான் பாத்துட்டு வந்தேன் சார். நானு மித்தபடி எல்லா கட்சியிலும் நாங்க நட்போட தான் சார் இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையிலும் தலைவர் வாசம் எடுக்கக்கூடிய முடிவு இறுதி முடிவு, அதன் அடிப்படையில் தான் தொடர்ந்து நாங்க கட்சி பணி ஆட்டிட்டு வந்துட்டு இருக்கோம் சார். நாங்க தொடர்ந்து தமாகவிலே புதிய பொறுப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? நிச்சயமா சார். நீங்க தமிழ்மாநில காங்கிரஸை பொறுத்தவரையிலும் சார், நீங்க யாரெல்லாம் கடுமையா செயல்படுறாங்க வாய்ப்புகள் வந்துட்டு தான் இருக்கு. நிச்சயமா வரும் சார், ஒன்றும் மாற்றுக்கிறது இருக்காது சார். நன்றி திரு யுவராஜா. இது நிர்வாக ரீதியாக ஒரு முன் முயற்சியாக முதல் படியாகவே ராஜினாமா செய்திருக்கேன் அப்படின்ற பார்வைகளை வெளிப்படுத்தியிருக்கீங்க. ஆனாலும் அடுத்தது அங்கேயே இல்லை புதிய பதவியான நிறைய கேள்விகளும் இணைந்திருக்கிறது. இணைந்து உங்களுடைய இந்த ராஜினாமாக்கான காரணத்தை விளக்கியதற்கு நன்றி யுவராஜ். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.